and welcome back to new video. So இன்னைக்கு வந்து சுஜி வந்து சிக்கன் பார்பிக்யூ சோஸோட நல்லா பெரட்டி சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ உங்களோட சேர்ந்து நான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் நான் அதை செஞ்சதில்லை, பட் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்ன்ட்டு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. இதை எதனால் திடீர்னு வந்ததுன்ட்டு எனக்கே தெரியாது, என்னென்று தெரியல. இப்போ நைக்கம் கொரியன் சாப்பாடு கூட நான் பார்த்ததுனால எனக்கும் இதை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கு லிடலுக்கு போயிட்டு இந்த சிக்கன் விங்ஸை எடுத்துக்கொண்டு வந்தது. ஸோ இந்த சிக்கன் விங்ஸ் வந்து அதோட என்ன செட்டைகள், ஸோ அதுதான் இது. ஸோ இதுதான் நான் இப்போ எடுத்தேன் இதில். ஸோ மொத்தமாக வந்து இதுக்குள்ள 550 கிராம் இருக்குது. ஸோ இந்த சிக்கன் கையை இதை இப்போ இதுக்குள்ள நான் போட்டுட்டு உங்களோட சிக்கனோட சேர்த்து நீங்கள் அம்மா செஞ்சுட்டேன். இங்கே வாரம் ஒரு சின்ன கரண்டி ஆனால் பெரிய கரண்டி உப்பு, அடுத்தது வந்து ஒரு பெரிய கரண்டி சில்லி பவுடர். ஸோ இதை வந்து நான் கோப்பில் தான் வேண்டி கொண்டு வந்தேன். நான் இப்படி இருக்கும். இதை வந்து புதுசாக வேண்டினால அதை நான் ஓப்பன் பண்ணல, இதை அப்படியே அதோட சேர்த்து கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக வந்து எங்களோட ரெசிப்பியில் வந்து மிளகுத்தூளும் சேர்த்து கொள்ள போகிறோம். ஸோ மிளகுத்தூளை அப்படியே ஒரு அளவுக்கு போட்டு விடுங்க. இதுவும் ஒரு சின்ன கரண்டி நீங்கள் போட்டிங்கன்னா காணும். அடுத்ததா ஒரு சின்ன கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ உள்ளியும் இஞ்சியும் பேஸ்ட் நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அடித்து செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும். பட் சுஜி வந்து இப்போ 10 மணி 24 என்னால் உரையில் அடிக்க இல்லாது, ஸோ அதை யூஸ் பண்ண இல்லாது. ஸோ அதனால் நான் ரெடிமேடாக எடுக்க போகிறேன் ஆர்ச்சியில் இருந்து. ஸோ இதை அப்படி சேர்த்து கொள்ளுவோம். இப்படி தான் இருக்கும் எங்களோட சிக்கன். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் வடிவாக இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ லைக் தட். நல்லா இருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வடிவாக ஹோமோகேனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஓரமாக வச்சுங்க. ஸோ ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு பவுலுக்கு வந்து ஒரு கப் மாவை எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் வந்து கோப்பான் எடுக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ என்னட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு கப் மா, அடுத்ததாக 2 சின்ன கரண்டி மைஸ்டியாக்கு. ஸோ இது வந்து சோலன் ஸ்டியாக்கு. ஸோ இது வந்து மைசேனால இருந்து இந்த பிராண்டில் இருந்து எடுக்கிறது. ஸோ மைஸ்டியாக்கு வந்து இது என்னென்னா அந்த கொஞ்சம் இறுக்கமாக்குறது அந்த சாமான்கள். ஸோ அதுதான் இது. அதோடு சேர்த்து ஒரு சின்ன கரண்டி உப்பு அண்ட் பிளாக் பெப்பர். ஸோ மிளகுத்தூளும் ஒரு சின்ன கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன கரண்டி பப்ரிக்கா ஈதர் சூஸை சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது நான் எடுக்க போகிறேன். இந்த பிராண்ட் வந்து லீடலில் இருக்கும். ஸோ இது வந்து நான் லீடலில் தான் வேண்டேன். நான் இதில் வந்து ஒரு சின்ன கரண்டி, அடுத்ததாக ஒரு சின்ன கரண்டி திருப்பி எங்களோட ரெட் சில்லி பவுடர். ஸோ அதுலேயும் ஒரு கரண்டி. இனி வந்து ஒரு மிக்ஸ் ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ண அந்த மூலிகை அந்த இதை வந்து நீங்கள் அதோட சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து இப்போ இதில் இட்டாலியனிஷ க்ரோய்ட்டை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதை வந்து நான் அதிகமாக பீட்சாக்கு தான் நான் எடுக்கிறது, பட் இப்போ வந்து நான் இதுக்கும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் மிக்ரோஸில் வேணும். நான் இந்த பெரிய போட்டு இதில் வந்து ஒரு சின்ன கரண்டி காணும். இதை வந்து இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா இருக்குது வாசனை.
இப்படி தான் இருக்கும், ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி வரும். ஸோ வடிவா மிக்ஸ் பண்ணிங்களேண்டா இப்படி தான் இருக்கும். இனி நாங்கள் எங்களோட பெரிட்டு வச்ச கோழியை வந்து எங்களோட மா மிக்ஸ்டருக்கு சேர்த்து கொள்ள போகிறோம். ஸோ அப்படியே போட்டுங்க, அப்படியே போடுங்க. இது வந்து அங்கே ஓரமாக வைப்போம். இதை வந்து வட்டிவா எல்லா இடத்துலையும் அப்படி சேர்றது மாதிரி இந்த மாவை கோழியில் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ லைக் இது வந்து கடைசியாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிக்கன் KFC சிக்கன் தெரியும் தானே உங்களுக்கு மக்களே. ஸோ அந்த ஃபீலிங் அப்படி அந்த பார்க்கும்போது அப்படி தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வடிவாக மாலை வடிவாக பெருட்டு எடுக்கிறீங்களோ, ஸோ அதில் வந்து அவ்வளோ அந்த அந்த KFC சிக்கன் அந்த பின் அந்த என்ன சொல்கிறது, அந்த வெளியால் இருக்கிற அந்த பீஸ் இருக்குது தானே அந்த மாவா அப்படி வரும், அந்த முருங்கை இப்படி தான் உங்களோட சிக்கனை வடிவாக மாவில் பெருட்டுனீங்கன்னா வரும். நான் வந்து இப்போ என்னோட அடுப்பு போட்டுட்டேன், எண்ணெய் வந்து நல்லா சூடாகி கொண்டு இருக்குது. ஸோ அதை நல்லா சூடாக பிறகு இதை நீங்கள் போட்டு பொரித்து எடுக்கணும். ஸோ அதுதான் இப்போ உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இது எண்ணெய் வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், அந்த ஃபிஷ் டிப்ஷன் இருக்குது தானே, அந்த நீட்டமாக ஃபிஷ்ஷில் வெறும் சின்ன பிள்ளைங்க ஒன்று ஆசையாக சாப்பிடுவாங்க. அதை நாங்கள் பொரிச்சு எடுத்தனால தான் எண்ணெய் இப்போ இப்படி இருக்குது. அது வந்து இன்னும் பாவிக்கலாம். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆயிலை போட்டுட்டு சிக்கனை வட்டிவாக பொரிச்சு எடுக்க போகிறேன். ஓகே மக்களே, ஸோ எங்களோட கோழி கையை வடிவாக பொரித்து கோல்ட் ப்ரௌனை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து எங்களோட சோஸ் பார்பிக்யூ சோஸை செய்வோம் வாங்க. ஓகே மக்களே, ஸோ சோஸுக்கு தேவையான பொருட்கள் பார்பிக்யூ சோஸ் ஆஃப்கோர்ஸ். இதை வந்து நான் கோப்பில் வேண்டி கொண்டு வந்தேன். நான் இதில் 1 கப் பார்பிக்யூ சோஸை எடுத்துக்கொண்டு ஒரு 1/2 கப் தேனும் சேர்த்து கொள்ளுங்க. நான் இதில் இப்போ பியோவில் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேற ஹனி நெல்லை ஹனி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க தேன். அடுத்த சிராச்சி சோஸும் சேர்த்து கொள்ளுங்க. இந்த சிராச்சி சோஸ் என்னென்றா மக்களே கொஞ்சம் உரைப்பான சோஸு, அதோட சோயா சோஸும் சேர்த்து கொண்டு நான் நார்மலாக சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. பட் நான் நினைச்சேன் இது கொஞ்சம் அந்த கொரியானிஷ் சாப்பாடு தானேன்று நான் இப்போ சோயா சோஸும் சேர்த்து கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு எங்களோட பொரிச்ச வச்ச கோழிகளை சேர்த்து கொண்டு அப்படியே வடிவாக அந்த சோஸ் எல்லாம் அந்த என்ன சொல்ற அந்த பெருட்டுறது மாதிரி வடிவாக கொதிச்சு விடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு உங்களோட சிக்கன் பார்பிக்யூ ரெசிபி ரெடி ஆயிரும். பார்க்க ரொம்ப ருசியாக இருக்குது. உண்மையாகவே அப்படி கையில் அப்படி எடுத்து ஹாண்டு சாப்பிடும் போலேயே இருக்குது. அவ்வளோ யம்மியாகவே இருக்குது. இப்போ டேஸ்ட்டில் தான் இப்போ தெரியும் என்ன மாதிரி ஆயிருக்குதுன்ட்டு. ஆனால் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட காரமாக போட்டுட்டேன். அந்த சில்லி சோஸ் இருக்குது தானே, ஸோ அதை வந்து கொஞ்சம் கூட போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வாசனை கொஞ்சம் அந்த உறுப்பு வாசனையாக இருக்குது. அடுத்தது நான் சோயா சோஸை போட்டேன்னா அதண்ட வாசனையும் இருக்குது. ஸோ பட் டேஸ்ட்டில் தானே எப்போதும் அந்த பார்வை நல்லா இருந்தாலும் அந்த டேஸ்ட் தானே இன்னும் முக்கியமானது. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பானும் எடுக்கிறேன். ஸோ பக்கெட் இதை வந்து ஓகே இருக்குது. நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த காரமாக பிடிக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஏதாவது ஸ்வீட்டை இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினேன்டா பெருசாக பிடிக்காது. பட் அந்த பார்பிக்யூ அந்த சிக்கன் பார்பிக்யூண்டா இப்படி தான். ஸோ அதுக்கு வந்து தேன் போட்டே தான் ஆகணும். பட் அதர்வைஸ் எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. இப்போ நார்மலாக கிரில் பார்ட்டிக்கு எல்லாம் இது ஒரு சூப்பரான இது. கோழியை முறைக்க எடுத்து போட்டு
சூப்பராக இருக்குது. உண்ட உண்மையான கருத்து சொல்லுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கா. நான் தேன் போட்டதால கொஞ்சம் பிடிச்சாக்களை குடிக்கும், உரைப்பு பிடிக்காத பிடிக்காது. அதுதான் இந்த உண்மையாக இந்த உரைப்பு சாப்பிட்றது ஆக்கலண்டா இது பெருசா நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. அந்த கிரில் பார்ட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்குமே. நான் ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ மூலியம் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இதை எப்படி நாங்கள் செஞ்சதுண்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நமக்குங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்கி விடுங்க. ஸோ அப்போ தான் எங்களோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் பாய் பாய் சொல்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதில் கஜி, சுஜி அண்ட் ஆரிய குட்டியும் பாய் பாய் சொல்கிறோம். பாய் பாய்.